ஓம் குருவே போற்றி. எம்ஜிஎஸ் அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டிருக்கும் ஜோதிட சொந்தங்களுக்கும் எங்கள் ஆசிரியர் திரு விஜயன் அவர்களுக்கும் முதல்கண் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த கேள்விகள் தான். ஜாதகம் தான் நம்மக்கிட்ட பெரும்பாலும் ஆய்வுக்கு நம்ம வருது. ஒரு ஜாதகத்தில் திருமணம் பாவம் 7ஆம் பாவம், அந்த பாவங்களால் எப்படியெல்லாம் பாதிப்பு கொடுக்குது, சுபமா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜாதகம் ஆண் ஜாதகம் போர்டில் பதிவு செஞ்சுருக்கேன். நான் ஒரு முறை வாசிச்சு காமிக்கிறேன். இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா சேலம். ஜாதகருடைய அம்மாவும் ஜாதகம் பார்க்க வந்திருந்தாங்க. பிறந்த தேதி பாருங்க, 1/8/1980 7:09 PM. லக்னம் பார்த்தீங்கன்னா மகர லக்னம். லக்னத்திலே கேது பகவான், லக்னத்துக்கு 3 சந்திரன், லக்னத்துக்கு 5 மாந்தி, 6 புதன், சுக்கரன், 7 சூரியன், ராகு, 8 குரு பகவான், 9 செவ்வாய் பகவானும் சனி பகவானும் இருக்காங்க. இது ராசியில் உள்ள கிரகம். நவாம்சத்துல சிம்ம லக்னம். லக்னத்துக்கு 2 கன்னியில குருவும் கேதுவும், துலாம்ல சுக்கரன், விருச்சிகத்துல சூரிய பகவான், கும்ப லக்னத்துல சந்திரன், சனி பகவான், மீனத்துல ராகு பகவான், ரிஷபத்துல புதன், மிதுனத்துல செவ்வாய் பகவான். ராசியில் உள்ள கிரகம் சொல்லியாச்சு. நவாம்சத்தில் உள்ள கிரகம் நம்ம போட்டுட்டோம். ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா வயது 45 நடப்பு. ஜாதகருக்கு வயது 45. சூரிய திசையில சுக்கர புத்தி இப்ப நடக்குது. ஜாதகருக்கு சூரிய திசையில சுக்கர புத்தி நடக்குது. ஜாதகருடைய அம்மாவும் ஜாதகம் பார்க்க வந்தாங்க. சேலம் தான் அந்த ஜாதகர் வந்திருந்தாங்க. நம்ம ராசியில கிரகம் எல்லாம் நிறைப்பிட்டு, நவாம்சத்துல நிறைப்பிட்டு, திசை பத்தி வயது எல்லாமே கணக்கு போட்டு வயது ஒத்த கேள்விகள் தான் நம்ம கிட்ட கேட்பாங்க. திசா புத்தி அதுக்கு துணை புரியும். நம்ம ஜாதகரை பார்த்து கேட்டோம், உங்களுக்கு திருமணம் ஆகி டைவர்ஸ் ஆயிடுச்சா, திருமணம் முடிஞ்சு பிரிவினையில இருக்கா, டைவர்ஸ்ல போயிட்டு இருக்கா, டைவர்ஸை சார்ந்த பிரச்சனையா, இல்லை டைவர்ஸ் பண்ணிட்டீங்களா, டைவர்ஸுக்கு கேட்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம். கேட்டதுமே நீங்க ரொம்ப ஒரு திகைப்பா எதுவுமே சொல்லாம கொஞ்சம் அமைதியா இருந்தாங்க. திருமணம் 7ஆம் பாவம் ஒருத்தருக்கு நல்ல ஒரு நிலையில் இருக்கணும். 7ஆம் பாவத்துல சூரியன் ராகு இணைவு. திருமணம் நடந்து டைவர்ஸை குறிக்கும். அது ரொம்ப துல்லியமா சொல்லலாம். திருமணம் முடிஞ்சு டைவர்ஸ் ஆயிடுச்சா அப்படின்னு நம்ம கேட்டோம். இங்க ஆமா திருமணம் முடிஞ்சு டைவர்ஸ் ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, மறு திருமணத்துக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கல, அவருடைய தாய் கேட்டாங்க. திருமணம் முதல்ல ஒரு கல்யாணம் பண்ணமா, ஒரு பொன் குழந்தை பிறந்துச்சு. 2 பேருமே சண்டை சச்சரவா கோர்ட்டில் போட்டு விவாகரத்து அந்த பொண்ணு வாங்கிட்டு ஜீவனாம்சமெல்லாம் வாங்கிடுச்சு. அந்த குழந்தை அம்மாவோட இருக்கட்டும், பெண் குழந்தைன்னு சொல்லி கோர்ட்டில் தீர்ப்பு சொல்லிட்டாங்கம்மா. அந்த குழந்தை எங்கள் அம்மாவோடய போயிட்டா. என் பையன் மட்டும்தான் இப்படி தனியா இருக்கான். சரி, நான் இருக்கிற வரைக்கும் பார்த்துக்குவேன், அதுக்கப்புறம் உனக்கு துணை வேணும் இல்லையா, சரி 2வது கல்யாணமாவது எப்படி இருக்கும், காலகட்டம் இருக்கா, பார்த்து பண்ணலாமா, அதுவும் பிரச்சனையா ஆகிட்டா என்ன பண்றது, இவன் கல்யாணமே வேண்டான்னு சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி எங்க அம்மா சொன்னாங்க. 2வது திருமணம் செஞ்சாலும் இப்படிதாம்மா இருக்கும், அவருக்கு திருமணம் வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம். ஜாதகரும் அதை தான் சொன்னாரு, 2வது திருமணமே வேண்டாம், அம்மா இருக்கிற வரைக்கும் நம்ம இருந்துக்கலாம், திருமண வாழ்க்கையை எனக்கு ரொம்ப சலிப்பு தட்டிடுச்சு, திருமணமே 2ஆம் திருமணமும் வேண்டாம் அப்படிங்கிறதுல ஜாதகர் ரொம்ப உறுதியா இருந்தாரு. சரி, முதல் திருமணம் முடிஞ்சு டைவர்ஸ் ஆனதுக்கும் திருமணம் 2ஆம் திருமணம் வேண்டாம் அப்படிங்கிறதுக்கும் நம்மளுக்கு சுகர் நாடி விதிமுறையில கிரகம் என்ன வேணும் இல்லையா, சுகர் நாடி விதிமுறை வேணும் இல்லையா அப்படிங்கிறது என்ன நம்ம பார்த்தோமா, எப்பவுமே நம்மளுக்கு 7ஆம் பாவம் தான் திருமண மேடை. ஆண் பெண் யாரோட ஜாதகத்திலையும் 7ஆம் பாவம் தான் திருமண மேடை. ஒரு ஆணா இருந்தால் பெண், பெண்ணுக்கு ஆண். 7ஆம் பாவம் ஒருத்தருக்கு சிறப்பா இருந்தாதான் இளமையில் திருமணம். 7ஆம் அதிபதி நின்று நட்சத்திராதிபதி எல்லாம் கேந்திரம் திரிகோணத்துல ஆட்சி உச்ச நட்பு பெற்றுச்சுன்னா இளமையில திருமணம் ஆயிடும். ஆணா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி. அதற்கு மாறாக 7ஆம் பாவத்துல பாபகிரகங்களுடைய இணைவு, பாபகிரகங்களுடைய சேர்க்கை, பாவகிரகங்கள் இருந்தாலே திருமண வாழ்க்கையில ஒரு பாதிப்பு. நம்மளுக்கு லக்னம் 2, 7, 8, 12 இந்த பாவங்கள்ல பாத்தீங்கன்னா
சூரியன் ராகு, செவ்வாய் ராகு, சுக்கிரன் ராகு, குரு ராகு, சனி பகவான் ராகு. இந்த கிரக இணைவுகளால இருந்துச்சுன்னா அப்படி இருக்கிற ஜாதகத்தை திருமணத்துக்கு விலக்கிடணும். இல்லைன்னா இது மாதிரி திருமணம் முடிஞ்ச பாதிப்பை தான் கண்டிப்பா கொடுக்கும். நீங்க ஜாதகம் நம்ம கிட்ட பொருத்தம் பார்க்க வரப்பயே லக்னம் ஜாதகர், 2ஆம் இடம்ங்கிறது பாத்தீங்கன்னா குடும்பஸ்தானம், 7ஆம் இடம்ங்கிறது திருமண மேடை. ஒரு பெண்ணுக்கு ஆண் பிடிச்சி, ஆணுக்கு பெண் பிடிச்சி ஒரு ஆசையா அன்பா ஒரு அன்போட குடும்பம் நடத்துற பாவம் 7ஆம் பாவம், 2ஆம் பாவம் தான் இல்லையா. 8ஆம் பாவம் அவருடைய ஆயுளை தீர்மானிக்கும் இல்லையா. 12ஆம் இடங்கிறது ஆண் பெண் கட்டில் சுகம். இந்த பாவங்கள் எல்லாம் சூரியன் ராகு, செவ்வாய் ராகு, சுக்கிரன் ராகு, குரு ராகு, சனி பகவான் ராகு, இந்த பாவகரங்களுடைய சேர்க்கை இருந்தால் ஆண் ஜாதகமா இருந்தாலும் சரி, பெண் ஜாதகமா இருந்தாலும் சரி, அது திருமணத்திற்கு பொருத்தத்துக்கு விலக்கிடணும். அவங்க இங்கேயே போய் பொண்ணு பார்த்து பொருத்தம் பார்த்து போட்டுக்கிட்டோம். நாங்களாம் இது மாதிரி வந்துச்சுன்னா அது மாதிரி திருமணத்துக்கு வர ஜாதகத்தெல்லாம் விலக்கிடுவோம். பொருத்தம் வரலன்னு சொல்லிட்டு காரணம் சொல்லி கொடுத்துருவோம். ஒரு பெண் ஜாதகமா இருந்துச்சுன்னா அந்த 7ஆம் பாவத்துல எல்லாம் இந்த கிரகணி இருந்துச்சுன்னா திருமணத்துக்கு பின் கணவருடைய ஆயுளை பாதிக்கும். கண்டிப்பா திருமணத்துக்கு பின் பாத்தீங்கன்னா கணவருடைய ஆயுளை பாதிக்கும். இது ஆண் ஜாதகம் இல்லையா. ஆண் ஜாதகமா இருக்கிறப்ப அந்த பிரிவினை கொடுத்துருச்சு. அந்த 7ஆம் பாவத்துல சூரியன் ராகுடைய இணைவு பிரிவினை கொடுத்துருச்சு. அதே மாதிரி பாருங்க, 2ஆம் அதிபதி மகர லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி சனி பகவான், அவர் சூரியன் கால இருக்காரு. சூரியனும் சனி பகவானும் நட்சத்திர பரிவர்த்தனை, சூரிய பகவானும் சனி பகவானும் நட்சத்திர பரிவர்த்தனை. 2ஆம் பாவாதிபதி சனி பகவான் அஷ்டமாதிபதி தொடர்பு. 2ஆம் இடம் சனி பகவான் பாத்தீங்களா அஷ்டமாதிபதி 8ஆம் பாவத்துடைய தொடர்பு. அப்ப குடும்பம் 2ஆ பிரிவினை கொடுத்துரும். 8ஆம் இடம் என்பது வெட்டும், 1 2ஆக்கி கொடுத்துரும், குடும்பத்தை பிரிச்சு கொடுத்துரும். அந்த தாயோடைய அந்த குழந்தை போய் சேர்ந்துட்டா இவரு இந்த ஜாதகருடைய அம்மா மட்டும் சமைச்சு சாப்பிட்டுட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கிறாரு. சரி, தொழில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. தொழில் பாத்தீங்களா இவர் கம்ப்யூட்டர் இன்ஜினியர், நல்ல சம்பளம் வருது. குடும்பம், மனைவி, குழந்தை அப்படிங்கிற அமைப்பு இவருக்கு சுத்தமா இல்லை. 2ஆம் திருமணம் நாம் எடுத்தோமா 11ஆம் அதிபதி செவ்வாய், 11ஆம் அதிபதி செவ்வாய். செவ்வாய் நின்றது பாத்தீங்களா சந்திரன் கால். சந்திரன் புதன் கால்ல அங்க நீசமாயிட்டாரு. புதன் நீசமாயிட்டாரு. அப்ப இன்னொரு திருமணம் செஞ்சாலும் இதே பாதிப்பை தான் கொடுக்கும். இன்னொரு திருமணம் மறு திருமணம் செய்தாலும் இதே பாதிப்பை தான் கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அவர் வேணானே சொல்றாரு, 2ஆம் திருமணம் எல்லாம் வேண்டாம், இது எந்தெல்லாம் விடுங்க அப்படிங்கிற மாதிரிதான் அவர் சொல்றாரு. ஆண் ஜாதகமா இருந்தாலும் பெண் ஜாதகமா இருந்தாலும் பொருத்தம் போறப்ப மிக 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 கவனமா இந்த பாவகிரகங்களுடைய சேர்க்கையெல்லாம் நம்ம கவனிக்கணும். எந்த ஜாதகத்துக்குமே ஆண் பெண் எந்த ஜாதகத்துக்குமே பாத்தீங்கன்னா 6 8ல 6ஆம் பாவத்திலும் 8ஆம் பாவத்திலும் பாவகிரகங்கள் அதிகமா இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா அது அந்த குடும்ப வாழ்க்கை சுபிக்ஷமா இருக்காது. 1993ல ஒரு பெண் ஜாதகம் சமீபத்துல பார்த்தோம். 1993 அந்த பெண் ஜாதகம் மீன லக்னம், மிதுன லக்னம், மிதுன லக்னம், மிதுன லக்னம் 6ஆம் பாவமா விருச்சிகம் வரும் இல்லையா. 6ஆம் பாவத்துல சந்திரன் சனிக்கால்ல, சந்திரன் சனிக்கால்ல, சந்திரன் சனிக்கால்ல, அங்க சந்திரன் நீசம் 1. 8ஆம் பாவத்துல சனி பகவான் சந்திரன் கால்ல, சனி பகவான் சந்திரன் கால்ல, சந்திரன் கால்லையா. இப்படி 6 8ல நீச தொடர்பு வந்துச்சுனாலும் திருமணங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். 6ஆம் பாவத்திலும் 8ஆம் பாவத்திலும் பாவகிரக தொடர்பு நீச தொடர்பு வரக்கூடாது. பொண்ணு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இன்ஜினியர் தான் படிச்சிருக்க, ரொம்ப அழகா இருப்பா. ஆனா திருமணம் என்பது ரொம்ப 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 கடினம். ஏன்னா 6ஆம் பாவமும் 8ஆம் பாவமும் இடையில 7ஆம் பாவத்தை நசுக்கும். 6ஆம் பாவத்துல பாவகிரகங்கள் அதிகமா இருந்தாலும் 8ஆம் பாவத்துல பாவகிரகங்கள் அதிகமா இருந்தாலும் இடையில் உள்ள அந்த கலத்திர பாவத்தை அந்த 2 பாவகிரகங்களும் நசுக்கும். அந்த பாவத்தை விருத்தி அடைய விடையாது, பலம் பெற விடாது. மிதுன லக்னத்துக்கு 6ஆம் பாவத்துல சந்திரன் நீசம், அவர் சனிக்கு அல்ல. 8ஆம் பாவத்துல சனி பகவான் இருக்காரு, அவர் சந்திரனுக்கு அல்ல. இடையில தனுஷு, அது 7ஆம் பாவமா வரும். அந்த பாவத்தை நசுக்கும். அந்த பாவத்துக்கு உண்டான காரகத்தை செய்ய விடாம ரொம்ப ரொம்ப தடுக்கும். இன்னும் அந்த பொண்ணுக்கு திருமணம் ஆகல. திருமணம் ஆகாதனால ரொம்ப ரொம்ப கடினம், திருமணம் பண்ணி பார்க்க முடியாது. இப்படி ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே பெண் ஜாதகமா இருந்துச்சுன்னா 8ஆம் பாவத்துல இருந்து மாரகாதிபதி திசை நடத்துச்சுன்னா, மாரகாதிபதி திசை எல்லாம் நடத்துச்சுன்னா அந்த ஆண் ஜாதகம் கணவருக்கு பாத்தீங்கன்னா மரணக்கு ஒப்பான ஒரு கண்டத்தையே கொடுத்துரும்.
நம்ம அந்த எட்டாம் பாவத்துல மாரகாதிபதி காலில் அந்த நட்சத்திரம் இருந்து திசை நடத்துச்சுன்னா கணவர் வந்து ஒரு மரணத்துக்கு ஒப்பான ஒரு கண்டத்தையே கொடுத்துரும். நிறைய பேர் பார்த்தீங்களா மரணம் கூட நிகழும். நம்ம இளம் வயதுல பெண்கள் எல்லாம் அந்த அமைப்பில் இருக்கிற ஜாதகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 8ஆம் பாவத்துல வந்து மாரகாதிபதி திசை நடக்கும். மாரகாதிபதி திசை வந்து பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திரத்துல அந்த பாதிப்பை கொடுக்கும். நம்ம பொருத்தும் போறப்ப இது மாதிரி ஜாதகத்தை ரொம்ப ரொம்ப கவனத்துல வச்சு போடணும். எப்பவுமே வந்து பார்த்தீங்களா லக்னத்திற்கு முன்னும் பின்னும் சுபகரங்கள் இருக்கணும். யாருடைய ஜாதகமா இருந்தாலும் ஆண் பெண் யாருடைய ஜாதகத்திலேயா இருந்தாலும் லக்னத்துக்கு முன்னும் பின்னும் லாபகரங்கள் சுபகிரகங்கள் இருக்கணும். லக்னாதிபதிக்கு முன்னும் பின்னும் சுபகிரகங்கள் இருக்கணும். ராசிக்கு முன்னும் பின்னும் சுபகிரகங்கள் இருக்கணும். லக்னத்திற்கு முன்னும் பின்னும் சுபகிரகங்கள் இருக்கணும். லக்னாதிபதிக்கு முன்னும் பின்னும் சுபகிரகங்கள் இருக்கணும். ராசிக்கு முன்னும் பின்னும் சுபகிரகங்கள் இருக்கணும். அதே மாதிரி சூரியனுக்கும் முன்னும் பின்னும் சுபகிரகங்கள் இருக்கணும். நம்ம மேல சொன்ன மாதிரி இந்த கிரகங்களுக்கெல்லாம் முன்னும் பின்னும் சுபகிரகங்கள் இருந்துச்சுன்னா அந்த ஜாதகர் மிக மிக அற்புதமான வாழ்க்கை இருக்கும். சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர் என்று குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்வாங்க. நல்ல ஒரு திருமணம் நடக்கும். நல்ல ஒரு ஆணா இருந்தால் ஒரு படித்த ஒரு பெண் நல்ல குடும்பத்துக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு குடும்ப பாரம்பரியத்தை கட்டி காக்குற அளவுக்கு ஒரு பெண் கிடைக்கும். ஆண் ஜாதகத்துக்கு இருந்தால் அப்படி கிடைக்கும். பெண் ஜாதகத்துக்கு இருந்தால் நல்ல ஒரு உத்தியோகத்தில் உள்ள கணவன் பாரம்பரியமான குடும்பம் இப்படியெல்லாம் அமையும். அந்த பாவத்துக்கெல்லாம் முன்னும் பின்னும் சுபகரங்கள் இருந்துச்சுன்னா அந்த பாவத்தை இயக்கும். அந்த பாவங்கள் நல்லா இருந்துச்சுன்னா 1-5 பாவங்கள் எல்லாமே சுபத்துவம் அடைஞ்சிரும். சுபம் அடைஞ்சிச்சுனாதான் அந்த காரகம் வந்து எல்லாமே நன்மை செய்யும். இந்த அமைப்பு வந்து இந்த மாதிரி ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோடையுமே சேர்ந்து இணக்கமா வாழ்வாங்க. ஒரு ஒரு கோர்ட்டு கேஸு பிரிவினை சண்டை சச்சரவெல்லாம் இருக்காது. இப்படி நம்ம எடுக்கணும். எப்பவுமே நம்மளுக்கு 7ஆம் பாவம் திருமணம்னா 7ஆம் பாவத்துக்கு முன்னும் பின்னும் சுபகிரகங்கள் இருக்கணும். நம்மளுக்கு 2, 7, 11ஆம் அதிபதிகள் திருமணத்தை நடத்துவார்கள். அதில் உள்ள கிரகமும் நம்மளுக்கு திருமணத்தை நடத்தி கொடுக்கும் இல்லையா? அப்ப 7ஆம் பாவத்திற்கு முன்னும் பின்னும் சுபகிரகங்கள் இருக்கணும். 2ஆம் பாவத்திற்கு முன்னும் பின்னும் சுபகிரகங்கள் இருக்கணும். 11ஆம் பாவத்துக்கு முன்னும் பின்னும் சுபகிரகங்கள் இருக்கணும். இந்த 2, 7, 11ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி எல்லாமே கேந்திர திரிகோணத்துல ஆட்சி உச்ச நெருப்பு பெறணும். இது ஒரு நம்ம நல்ல அமைப்பா எடுத்துக்கலாம். 2, 7, 11ஆம் பாவத்திற்கு முன்னும் பின்னும் சுபகிரகங்கள் இருக்கிற ஜாதகம் எல்லாமே நம்ம திருமண பொருத்தங்கள் ஆல்ரெடி நல்லாவே வந்துடும். அந்த ஆண் ஜாதகத்துக்கு அந்த பெண் ஜாதகத்துக்கெல்லாம் இப்படி அமைப்பு இருந்துச்சுன்னா திருமண பொருத்தங்கள் அந்த பாவ இணைவு எல்லாமே வந்து பார்த்தீங்களா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். திருமண பொருத்தங்கள் வரப்ப இது மாதிரி ஜாதகங்களுக்கெல்லாம் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அதே மாதிரி 2 பாம்புகளுக்கு இடையில் அந்த 7ஆம் அதிபதி மாட்டக்கூடாது. 2 பாம்புகளுக்கு இடையில் வந்து பார்த்தீங்கன்னா களத்திரகாரகன் சுக்கிரன் இடையில் இருந்தாலும் ஒரு பாதிப்பை கொடுப்பார். அந்த 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி இருந்தாலும் ஒரு பாதிப்பை கொடுப்பார். அந்த பாவத்தை அது நசுக்கும். 7ஆம் பாவம் தான் திருமணத்திற்கு மிக 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 முக்கியமான பாவம். 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி நீசம் ஆயிடுச்சுன்னா அந்த ஜாதகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமணங்கிறது கடினம். ஏதாவது ஒரு பொண்ணையோ ஒரு பையனையோ விரும்பி கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அந்த வாழ்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னா சுபிட்சமா இருக்காது. சண்டை சச்சரவு அப்படிதான் இருக்கும். திருமணம் ஆவறது கடினம் தான். 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 3, 6, 8, 12 பகை நீசம் அஸ்தங்கம் ஆயிடுச்சுன்னா திருமணமே அரிது. இல்லைன்னா மாற்று இனம் ஜாதி அப்படி திருமணம் பண்ணிட்டு இருந்தாலுமே சண்டை சச்சரவாக தான் இருப்பாங்க. குருவோ அல்லது லக்ன சுபரோ பார்த்தால் ஏதோ குழந்தை குட்டியும் பிறக்கும். சண்டை சச்சரவாக இருந்தாலும் கூட குடும்பத்தை நடத்திப்பாங்க. குழந்தை பிறந்தரும் குடும்பத்தை நடத்திப்பாங்க. வேலை வெட்டி போவாங்க. குருவோ அல்லது லக்ன சுபரோ பார்க்கணும். அப்படி நீசமான கிரகத்தை எல்லாம் குருவோ லக்ன சுபருக்குள்ள பார்த்துச்சுன்னா அந்த கிரகம் கொஞ்சம் ஒளி பெறும். அதனுடைய பாவங்கள் எல்லாமே இயங்கும். இப்படி ஒவ்வொரு பாவத்துக்குமே 2, 7, 11ஆம் பாவங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க. 7ஆம் பாவத்துல எல்லாம் என்னென்ன பாவகிரகங்கள் இணைவு எல்லாம் இல்லாம ஜாதகத்தை நம்ம பொருத்தம் போட்டு கொடுக்கறப்ப அந்த வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும். MGS அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டிருக்கும் ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.